அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிஷபராசி நேர்களே, ரிஷப லக்ன நேர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. என்னன்னா, உங்களுக்கு யார் சாபம் விடுகிறார்களோ அவங்கள சுத்தமாக பிடிக்காது. கோபம் அப்படிங்கிறது நீங்கள் நியாயமாக இருந்தால் படுவீங்க. ஆனால் உங்களுக்கு யாரான்னு கோபப்பட்டால் அவங்களுடைய பார்வை உங்களுக்கு பிடிக்காம போயிடும். அப்படி உங்களுக்கு ஆடி மாதம் ஒரு அமர்க்கலமான மாதமாக இருக்க போகிறது. ஏன் என்ன சொல்லப்போனால், அதிரடி சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆடி மாதம் நடக்கும்னு சொல்லலாம். எதிலும் தடை இல்லாமல், ஒரு இழுபறி இல்லாமல் வாழ்க்கை இருக்கவே இருக்காதுங்க. பண தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உருவாகியிருக்கும். இளமை அதிகம் உடைய நீங்கள் மனக்கவலை அதிகமாக உடைஞ்சிருப்பீங்க. தொழில், உத்தியோகம், வீண் பகை, அலைச்சல், டென்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தாமதம் அப்படிங்கிறது ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நீங்கள் நிறைய தாமதம் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. பொருள் சப்ளை பண்ணுறக்கூடிய நீங்கள் கவனம் அப்படிங்கிறது இல்லாமல் சில இடங்களில் பண வரவு அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குங்க. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நீங்கள் சிறு தவறுகள் உங்களை மீறி நடத்திருக்குங்க. பெண் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், காரியங்கள், காலங்கள் அனைத்திலும் பல மாற்றங்கள் உருவாகியிருக்குங்க. யாருடனும் மன வருத்தம் ஏற்பட்டுறவே கூடாதுன்னு கவனமாக இருக்கக்கூடிய நீங்கள் வீண் பேச்சுக்கு ஆளாகியிருப்பீங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம் நினைக்கிற நீங்கள் அதை தேவையாக உருவாக்கியிருக்குங்க. பழைய சிக்கல், பழைய வன்மம், இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு எச்சரிக்கை மணியை உருவாக்கியிருக்குங்க. உங்களுடைய ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதிகமாக வந்திருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரங்கள் சாதுரியமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரங்கள் வண்டி வாகனம் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரங்கள் எதிலும் கூடுதல் கவனம் அதிகமாக வச்சுக்கணுங்க. ராகு உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்திலும் சரி, மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி கவனத்தை குறைப்பாருங்க. போட்டிகள் நீங்கும், கவனங்கள் அதிகரிக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி, பிரபஞ்சம் நம்மளுக்கு 2 விஷயத்தை கற்றுத்தருங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திறமையை யாரான்னு குறைச்சி மதிப்பிட்டாங்கன்னா அந்த திறமையும் முன்னேற்றம் அடைவதையும் பிரபஞ்சம் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுங்க. சாதுரியம், கோபம் அதிகமாக உடையவர்களாக இருந்தாலும் சரி, பேச்சுத்திறமை, போட்டிகள் மற்ற எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய காலம் வந்துருச்சுன்னு சொல்லாங்க. உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு திட்டமிட்ட செயல்கள் திட்டமிட்டபடி நடந்து ஒரு பாராட்டு ஏற்படுங்க. எல்லா வசதிகள் இருந்தும் தடை தாமதம் உருவாச்சுல்ல, இனிமே இந்த தடை தாமதங்கள் மறைந்து நிறைவான ஒரு வாழ்க்கை, தேவையற்ற பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு தேவையான பொருள்களை வாங்கி சந்தோஷம் அப்படிங்கிறது அடைவீங்க. ஆடி மாதம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை. ரிஷப ராசினர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி குடும்ப ராசி. அந்த குடும்பமே பல விஷயத்தில் உங்களை நவுத்தி வச்சுருக்கும். நீங்கள் சொல்கிறது தான் இத்தனை நாள் உங்கள் குடும்பம் கேட்டுட்டு இருந்தது. ஆனால் இப்போ குடும்பம் சொல்கிறத நீங்கள் கேட்குற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியிலும் சரி, வீணாத தேவையில்லாத ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகி கைகொட்டி வாய்ப்புத்தி நீங்கள் நிற்கிறீங்க பாருங்கள். இந்த மனவேதனை உங்கள் லைஃப்பில் ஒரு இவ்வளோ பெரிய துயரத்தில் கொண்டு போய் விட்டுருக்குன்னு சொல்லி மீள முடியலைங்க. யாருடைய பம்பு தும்புக்கும் போகாத நீங்கள், யாருடைய வாழ்க்கையும் கெடுக்காத நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிதறடிச்சு போய் ஒரு பதில் சொல்ல முடியாத நிலைமையில் நிற்கிறீங்கள, இந்த நிலை மாறுங்க. ஒவ்வொரு பேச்சிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு சிந்தனையிலும் ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் மன தவறி, எண்ணம் தவறி செய்த சிறு செயலால் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறீங்கள, இந்த நிலைமையை குரு பகவான் மாற்றி விடுவார்.
குரு பகவானுடைய பார்வைகள் இந்த ஆடி மாதம் அமர்க்கலமாக இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகிறது. அதே மாதிரி உங்களோட கலத்திரஸ்தானம் பலம் பெறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. இது மூன்றும் பலம் பெறுவதனால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், உங்களுடைய தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகள் மூன்றும் நிவர்த்தியாகி ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தி கண்டிப்பாக கிடைக்குங்க. சனி பகவான் வக்ரக பயிற்சி ஆகிறார். இந்த சனி பகவான் வக்ரக பயிற்சி ஆவதனாலும் சரி, அவருடைய பார்வையிலும் சரி, உங்கள் ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. என்ன முதல் மாற்றம்னா விரயம் குறைய போகிறது. அதே மாதிரி உங்களுடைய குடும்பஸ்தானத்தை மனதில் வைத்து சில பிரச்சனைகள், ஒரு வண்டி வாகனம் ஏற்பட்ட பழுது, தேவையற்ற செலவு, தாயிடம் ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகள், ஒரு பொருளை வாங்கலாமா இல்லையா, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுமா இல்லையா, ஒரு விஷயம் நடக்குமா இல்லையான்னு போராடிட்டு இருந்தீங்களே, அந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி நிரந்தரமாக வச்சுருவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எது சரி எது தப்புங்கிறத தாண்டி இதுதான் சரி, இந்தபடி போனால் தான் கரெக்ட் அப்படிங்கிறது புரிய வச்சுருங்க. ராகு கேது இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் பண்ண மாட்டார் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். மேலும் செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய பயிற்சிகள் அட்டகாசமாக இருக்குங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் குடும்பஸ்தானத்திலிருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடம், கூட பிறந்தவங்க ஸ்தானத்துக்கு போகிறாங்க. ஸோ எதிலுமே ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எவ்வளோ போராடி எவ்வளோ இடத்த தோத்துட்டீங்க, எவ்வளோ இடத்துல கஷ்டப்பட்டு ஏமாந்து நிற்கிறீங்க, இது எல்லாமே சரியாகிடும் அப்படின்னா நம்புவீங்களா? இது எல்லாமே சரியாகிடுங்க. இன்னமும் ஒருபடி மேலே போய் சொல்லணுன்னா, நீங்கள் வச்ச சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்குங்க. உங்கள் மனசில் சுபமான சில விஷயங்கள், எண்ணங்கள், சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்குங்க. இதையும் தாண்டி சூரிய பகவானும் இங்கே சேரும்போது 3 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், புதன் மூன்றும் முயற்சி ஸ்தானத்திற்கு வரும்போது நீங்கள் எதிர்பார்க்காத பணவரவு கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த பணவரவு தாராளமாகவும் அவசியமாகவும், ஏன் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய நேரமாகவும் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி ஒரு இன்னொரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா, சந்திர பகவானுடைய சேர்க்கை இந்த 3 கிரகங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாம். நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கலாம். கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தரேன்னு தைரியமாக சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப பயப்பட்டீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப தூங்காமல் மன வியாதியில் இருந்தீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப பயந்தீங்களோ, அது வெற்றி பெற்று இந்த மாதம் தொடக்கத்திலேயே சந்தோஷமாக தான் அந்த மாதத்தில் காலடி எடுத்து வைப்பீங்க. இந்த மாதத்துலேருந்து போக போக உங்களுக்கு பாசிட்டிவாக மட்டும்தாங்க போகும். ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் குரு பார்வையும் சனி வக்ரக பயிற்சியும் ஆறுதலாக இருக்கும். மேலும் ராகு 11ல் உட்காந்து உங்களுடைய பணவரவு, வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாட்டில் ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுப்பாருங்க. குழந்தை பாக்கியம் அவ்வளவு நல்லா ஏற்படுங்க. குலதெய்வ அருள் அருமையாக கிடைக்குங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஒரு படி மேலே சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும்னு சொல்லலாம். நினச்ச கல்லூரி, நினச்ச இடம், அரியர்ஸை கிளியர் பண்ணக்கூடிய காலகட்டம். நீங்கள் யார்கிட்டையான மனசு விட்டு போய் பேசணும்னு நினைக்கிறீங்க, அவங்கள்ட்ட உங்களோட விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அவங்கள்ட்டேருந்து நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. லைஃப்பில் எது சரி எது தப்பு, எந்த முடிவை நம்ம எடுக்கலாங்கிறதுக்கான ஒரு கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இன்னமும் ரிஷபராசிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உங்களுக்கு மனதளவில் தெம்பை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். ஸோ பொருளாதாரத்தில் நீங்கள் எவ்வளோ பயந்துட்டு இருந்தீங்களோ அதுலேருந்து வெளில வரலாங்க. நீங்கள் பணம் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க, வெற்றி கிடைக்குங்க. திருவைக்காவூரில் உள்ள வில்வனேஸ்வரை வணங்கி பாருங்கள், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். 5, 7, 9 ராசியான நண்பர்களாக இருக்கும்.
அதே மாதிரி திங்கள் புதன் வெள்ளி ரொம்ப சூப்பரான டேவாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கவனம் தேவை. குடும்பம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.